இந்த பூஜைக்கு ஜஸ்ட் ப்ரீவியஸ் டே நடந்த ஒரு எமோஷ்னலான விஷயம், என்னை ரொம்ப மூவ் பண்ண விஷயம், கடவுள்கிட்ட எனக்கு இருக்கிற ஃபேத் ரொம்ப டீப்பன் பண்ண விஷயம் நடந்துச்சு. அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டு ஷேர் பண்ணுறேன். வாங்க அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். நான் உங்கள் சுதா. எல்லாரும் இந்த வரலட்சுமி பூஜையை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணி மனநிறைவோடு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பூஜைலாம் முடித்து அந்த பூஜை ஐட்டம்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணி சேஃபாக எடுத்து வச்சா ரொம்ப நாளைக்கு அது நல்லாயிருக்கும். இன்னும் வர இயர்ஸ்க்கெல்லாம் நம்ம பூஜை அதை வச்சு நல்லா கொண்டாடலாம். அப்படி எப்படி அதெல்லாம் க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம், என் மனசை ரொம்ப மூவ் பண்ண ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பூஜைக்கு ப்ரீவியஸ் டே எனக்கு செம்ம கோல்ட் ஆயிடுச்சுங்க. பாடி பெயின்னு செம்ம பாடி பெயின். ஆனால் இந்த பூஜை எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஸ்பெஷலான இம்பார்ட்டண்ட்டான பூஜை. நம்ம ஃபேமிலிக்காக நம்ம இயர்லி ஒன்ஸ் மனமுருகி ப்ரே பண்ணுற ஒரு பூஜை. அதனால் இதை கண்டிப்பாக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டேன். பாபா எனக்கு இந்த பூஜையை நான் கண்டிப்பாக பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த பூஜையை பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டேன். நான் எப்பயுமே இப்படி தாங்க, என் லைஃப்பில் இதை விட ரொம்ப சிவியரான க்ரைசிஸ்லாம் வந்திருக்கு. பட் எனக்கு எது என் லைஃப்பில் கொஞ்சம் நெகட்டிவாக நடந்தாலும் நான் உடனே பண்ணுற விஷயம் பாபா கிட்ட ப்ரே பண்ணிக்கிறது. இது வரைக்கும் பாபா என்னை கை விட்டதே இல்லைங்க. எவ்ரி டைம் நான் அவர்கிட்ட மனமுருகி இப்படி ப்ரே பண்ணுறப்பெல்லாம் கண்டிப்பாக ஒரு மிராக்கிள் மாதிரி ஓவர் நைட்டில் எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் நான் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு, டாலரேட் பண்ணுற அளவுக்கு கம்ப்ளீட்டாக அது டிஸப்பியர் ஆகும்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் எந்த ப்ராப்ளமுமே கொஞ்சம் நேரம் ஆகும், அது சால்வ் ஆகி அதை நம்ம லைஃப்பில் இருந்து டிஸப்பியர் ஆகிறதுக்கு. பட் டெஃபினெட்லி அந்த மேக்னிட்யூட், அந்த சிவியரிட்டி எல்லாம் கண்டிப்பாக கம்மியாக இருக்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பாபான்னு மட்டும் இல்லை, நம்ம எந்த கடவுளில் ஒரு டெஃபினெட்லி ஒரு பவர்ஃபுல் சூப்பர் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அந்த கடவுள் எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். அது அல்லாவாக இருக்கலாம், ஜீசஸாக, முருகராக இருக்கலாம், இல்லை ஒரு தேவியாக இருக்கலாம். எந்த ஃபார்மில் எந்த பேர் நம்ம வச்சு கூப்பிட்டாலும் சரி, நம்ம ஒரு ஃபேத்தோட, ஒரு ட்ரஸ்ட்டோட அந்த சூப்பர் பவர்கிட்ட நம்ம நம்மளையே நம்ம சரண்டர் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நம்ம கேட்குறது இந்த யூனிவர்ஸ்க்கு கேட்கும், இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்டு கண்டிப்பாக நமக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அப்படிங்கிறத நான் ரொம்ப டீப்பாக பிலீவ் பண்ணுறேன். இந்த மாதிரி எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேண்டிக்கிட்ட மாதிரி நெக்ஸ்ட் டே எனக்கு அந்த எல்லாம் என் பூஜை வேலையை நான் பண்ணுற அளவுக்கு கடவுள் எனக்கு அந்த சக்தியை கொடுத்தாரு. பெயின் இருந்துச்சு, கோல்டு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. பட் அந்த பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்சம் எனக்கு பண்ணுற அளவுக்கு எனக்கு நல்லாவே சக்தியை கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுங்க. நானும் ரொம்ப ஸ்ரத்தையோட எல்லாம் க்ளீன் பண்ணி அம்மனுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி பிரசாதமெல்லாம் பண்ணி மன நிறைவோட சாமி கும்பிட்டு இந்த வரலட்சுமி பூஜை இந்த வருஷம் ரொம்ப மனநிறைவோடு பண்ணி முடித்தாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் அது படித்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு நல்ல நம்பிக்கையையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். இப்போ இந்த பூஜை ஐட்டம்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு குவிக்காக பார்த்துடலாம். இந்த மாதிரி கால்கேட் பவுடர் யூஸ் பண்ணி டிஷ்யூ பேப்பரோ ஒரு நியூ ப்ரஷ், நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ப்ரஷ்ஷோ எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். அந்த டிஷ்யூ பேப்பரில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. அந்த ட்ரேயும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைன் ஆகுதுன்னு. இதே மாதிரி நான் எல்லா சில்வர் ஆர்டிகிள்ஸையும் இந்த மாதிரி கால்கேட் பவுடர் வச்சு ஒரு புது டூத் ப்ரஷ் வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்.
க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மஸ்லின் கிளாத், ஒரு சாஃப்ட்னா காட்டன் கிளாத்தோ ஒரு மஸ்லின் கிளாத்தோ வச்சு அது அழகாக தொடச்சி விட்டுட்டோன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக ஷைனிங்காக இருக்கும். இதுதான் பெஸ்ட் மெத்தட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஏதாவது கெமிக்கல் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அந்த அழுக்கோட கொஞ்சம் சில்வரும் கரையிற மாதிரி எனக்கு தோணுது. நான் அதை செக் பண்ணியும் இருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம இது கடையிலலாம் கொடுப்போம் பாருங்கள், இந்த சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஃபியூ கிராம்ஸ் ஒரு மில்லிகிராம்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பெஸ்ட்டு, ரொம்ப சீப்பாக பெஸ்ட்டாக நம்ம சில்வர் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா சில்வர் ஆர்டிகல்ஸையும் நீட்டாக கழுவி தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த திக்காக பிளாஸ்டிக் ஷீட்ஸ் வருது பாருங்கள், அதில் கூட ரேப் பண்ணி வைக்கலாம். இல்லைனா ஒரு மஸ்லின் கிளாத்லேயோ ஒரு காட்டன் கிளாத்லேயோ இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிடலாம். இந்த மெத்தடில் நம்ம சில்வரெல்லாம் மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்ப இயர்ஸ்க்கு அப்படியே புதுசு போலவே இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டு கமெண்ட். அது படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். Bye till we meet again.